தர்மபுரியில் ஆளில்லாத வீட்டின் பூட்டை உடைத்து 15 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற திருடர்களின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வெளிநாட்டில் வசிக்கும் வீட்டின் உரிமையாளர் செல்போன் அலர்ட் மூலம் வீட்டில் திருட்டு நடந்ததை கண்டுபிடித்து போலீசில் புகார் அளித்த சம்பவத்தில் நடந்தது என்ன? ஆளில்லாத வீட்டில் பூட்டை உடைத்து மெகா கொள்ளையில் ஈடுபட்ட முகமூடி கொள்ளையர்களின் பகீர் சிசிடிவி காட்சிதான் இது. தடயமில்லாமல் தங்க நகைகளை கொத்தாக தூக்கிச் சென்ற கொள்ளையர்கள் போலீசில் சிக்குவார்களா? தர்மபுரி மாவட்டம் வெங்கடம்பட்டி கிராமத்தில் வசித்து வந்தவர்கள் வெங்கடப்பன், இந்திரா தம்பதி. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வெங்கடப்பன் உயிரிழக்க அவரது மனைவி இந்திரா மட்டும் வீட்டில் தனியாக இருந்து வந்தார். இதனால் போலந்து நாட்டில் வேலை பார்த்து வந்த அவரது மகன் சரவணன் தாய் இந்திராவையும் அவருடனே அழைத்து சென்றுள்ளார். போகும்போது இந்திராவின் தாலி கொடி, 15 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை வீட்டிலேயே வைத்துவிட்டு சென்றதாக தெரிகிறது. இந்நிலையில் போலந்தில் உள்ள சரவணனின் செல்போன் திடீரென அலாரம் அடித்துள்ளது. உடனே செல்போனை எடுத்து பார்த்தபோது அவரது வீட்டில் உள்ள சிசிடிவி கேமரா உடைக்கப்பட்டு வீட்டு கதவுகள் திறக்கப்பட்டதாக அலர்ட் வந்துள்ளது. அதிர்ச்சி அடைந்தவர் வெங்கட்டம்பட்டி கிராமத்தில் உள்ள தனது உறவினருக்கு தகவல் கொடுத்து வீட்டை சென்று பார்க்க சொல்லியிருக்கிறார். அதை கேட்டதும் அவரது உறவினர்கள் இந்திரா வீட்டுக்கு சென்று பார்த்தபோது பூட்டு உடைக்கப்பட்டு கதவு திறந்து கிடந்தது. உள்ளே சென்று பார்க்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்து அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் இது குறித்து அதிகமான் கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் விரைந்து சென்ற போலீசார் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்ய அதில் மர்ம நபர்கள் 2 சரவணனின் வீட்டு பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து கைவரிசை காட்டியது உறுதியானது. அது தொடர்பாக வழக்கு பதிந்து கொள்ளையில் ஈடுபட்டவர்களை பிடிக்க தனிப்படை அமைத்து களத்தில் இறங்கியுள்ளனர். சம்பவத்தன்று சந்தேகப்படும்படியாக ஏரியாவிற்குள் யாராவது வந்து சென்றார்களா எனவும் விசாரித்து வருகின்றனர். வெளிநாட்டில் இருந்து கொண்டே செல்போனில் பார்த்து வீட்டில் கொள்ளையர்கள் நுழைந்ததை கண்டுபிடித்த சரவணன் உடனே போலீசாருக்கு போன் செய்திருந்தால் திருடர்கள் பிடிபட்டிருப்பார்கள் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் கொள்ளையர்கள் பிடிபட்டால் மட்டுமே திருட்டின் பின்னணி குறித்தும் திருடப்பட்ட நகைகளின் மதிப்பு குறித்தும் தெரிய வரும்.